வணக்கம் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாய்ஸ் துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2024 ரிலீஸ் ஆனால் பொண்ணு வந்து படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அசோக் செல்வன் நடிச்சிருக்காங்க. டேரக்டர் பியான்னு சொல்லிட்டு ஒரு லேடி டேரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை பற்றி பார்க்க ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. ஸோ படத்தோட கதைகளுக்கு வருவோம். படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீரோ வந்து ஒரு டாக்டர் இருக்கிறாரு. ஸோ பிரசவம் பார்க்குற மருத்துவராக இருக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டுக்கு மருத்துவம் பார்க்குறாரு. அதே சமயத்தில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகி ஒரு செஃப்பாக அவங்க இருக்கிற ஆள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அவங்க அம்மா உடம்பு சரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்க பாத்ரூம் போகும்போது அம்மா கஷ்டப்பட்டு போயிடுமா பாத்ரூம் போகுமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லா ஒருத்தர் கதையை ஒன்றா கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த இடத்துல படத்தோட டைட்டில் போடுறாங்க, பொண்ணு வந்து கண்டேன். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வாங்க கதைக்குள்ளே போகும். அதுக்கு பண்ண நேரத்தில் நம்ம ஹீரோ வராது, கூட வர்றவங்க அவங்க கூட வேலை செய்வாங்க போல். இந்த மாதிரி சார் உங்களுக்கு நான் டிக்கெட்டில் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி ஃபாரின் போகிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஹீரோவை பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு குரூப் வந்துருக்கு. சரி சொல்லிப்பட்டு நம்ம ஹீரோவும் சரி அவங்க அக்கா அனுப்பியிருப்பாங்க போல். நம்ம ஹீரோவை பார்க்குறப்பல பார்த்து போட்டு சொல்கிறாரு, சரி நான் பொண்ணுக்கு தனியாக பேசுகிறாரு. சரி ஓகே கண்டிப்பாக பேரண்ட்ஸ்லாம் போடுறாங்க. கடைசியில் பார்த்தா அவர் எக்கித்தப்பா பொண்ணுக்கிட்ட பேசுகிற அப்படி போல வரணும் ஒரு அறையும் வாங்கிடுறாப்புல. அப்புறம் கோச்சிட்டு அவங்களும் போடுறாங்க, இவரும் கிளம்பி பண்ணுறாப்புல. அப்புறம் அவங்க அக்கா ஃபோனை போடுறாரு. ஃபோனை போட்டு எனக்கா நீ பொண்ணு வச்சுருக்கேன், இப்படி புலவர் நப்புது, உனக்கு இதெல்லாம் தேவையாண்டா, நீ பிரசவம் பேக்கர் இல்லை, அது உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு சொல்ல நாளை விடுங்க, நான் மும்பை போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாப்புல. அங்கே அப்படி இப்படின்னு அவங்க எடுத்துன்னு கொடுத்துல அங்கே எடுத்துன்னு சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாப்புல நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம கதாநாயகி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி செஃப் காம்படிஷன் நடக்குது, இந்த கலந்துக்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஆஃபர் வருது கதாநாயகிக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது. அவர் பழைய நண்பருக்கு கும்பகோணத்தில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி இன்வைட் பண்ணுறாரு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்கு பண்ணுறது சொல்லி இன்வைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கும்பகோணத்துக்கு ஒரு நண்பருக்கு கதையை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு இன்விடேஷன் வருது. இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் ஃபங்க்ஷன் கொஞ்சம் கல்யாண ஃபங்க்ஷன் நடக்குது, நீ வந்துடு அப்படின்னு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கும் இவருக்கு ஆகாது, இந்த பின்னாடி விட்டுருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு ஆகாத போல். அப்புறம் சரி இப்படி வரேன்னு சொல்லிடுறாரு அவரும் கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி அவன் பாட்டு டிஸ்கஸ் பண்ணி சரி நான் மெட்ராஸ் போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்துடுறாங்க கதாநாயகி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டுமே எல்லாம் அந்த டைமுக்கு வர்றாங்க. ஒரு இடத்துல ஒன்றா கூடும்போது ஒரு ஸ்கூலில் ஒன்றா கூடுறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு போகிற ஒரு ஃப்ளாஷ் பேக் ஸ்டோரி வேறு ஒன்று போகுது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு ஒரு பொண்ணு வந்திருப்பான். அந்த பொண்ணு பேர் சுந்தரி. ஸோ அந்த பொண்ணு நல்லா பாடுவான். அந்த பாட்டை கேட்டு பயலுக்கு அப்படியே அகந்து போயிடுவாங்க. இந்த பொண்ணை வந்து இந்த 2 பேர்த்துக்கு பிடிச்சி போயிடும். யாருக்கு, இந்த இந்த ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கான் பார்த்தீங்களா அவருக்கு. ஸோ அந்த பொண்ணு கேட்கறதுல அவங்க செஞ்சோன்னா கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன இப்போ ஒரே கூட்டம் கூடியது. அங்கே டீச்சர் வந்து பிரித்து விட்றாங்க, சண்டை கொடுத்துக்கிறீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளே அப்படின்னு பிரித்து விட்றாங்க. உடனே ஒரு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பஞ்சாயத்தில் நமக்கு அந்த பொண்ணை கூப்பிட்றாங்க. என்னம்மா நீ தான் நாள் இந்த பசங்க அடிச்சுக்க என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க நான் இந்த மாதிரி அவனுக்கு முத்தம் கொடுத்தா அப்படின்னு சொல்ல. அப்புறம் பார்த்தா கடைசியில் இன்னொருத்தன் 2 பேர் இருக்காங்க. அப்படியே 2 பசங்களுக்கு முத்தம் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு. இதை கேட்டால் அந்த டீச்சர் அம்மா என்ன பண்ணுறாங்க, தயவு செஞ்சு பேரண்ட்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருங்க, எங்கள் ஸ்கூலுக்கு வேணாம் சொல்லி போட்டு அனுப்பி விட்டுறாங்க. திரும்ப 2 சண்டை கொடுக்குறாங்க. கையில் 2 பேர் யார் ஹீரோட சண்டை. அப்படி சண்டை போட்டுறவங்க இப்போ ஒன்றா சேர்ந்து நின்றுட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து 2 பேர்த்துக்கு பிரித்து விட்றாங்க. என்ன மச்சான் முன்னாடி அப்புறம் வச்சுருக்கீங்க சண்டை விட்டுருக்கீங்க சொல்லி போட்டு பிரித்து விட்டு கல்யாணம் பசங்க அது வாட்டி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமோ ஆளுக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. எப்படி இருந்தும் இப்படி ஆகிட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு கண் பாசிலே வருத்தம் தெரிவிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிறாங்க. சரி என்னதான் வாழ்க்கை இருந்தாலும் போகக்குள்ளே போய்த்தானே வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்மைலை கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பேசுகிறப்பல அவரோட ஃப்ரெண்டும் திரும்பி பேசிக்கிறாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. யார் அம்மாவுக்கு, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கிற பார்த்தீங்களா அவரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. டக்குன்னு கூட்டிகிட்டு போய் வண்டியை கிளம்ப சொல்ல நானும் வரேன் சொல்லி ஹீரோவும் போக நம்ம ஹீரோ தான் டாக்டர் ஆச்சேன். உடனே கூட போய் அவங்க அம்மாவுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாப்புல. ஃபஸ்ட் எய்ட் பண்ணி மூச்சு நல்லா நிப்பாட்டி வந்து ஹார்ட் அட்டாக் பண்ணி பம்பிங் பண்ணி இதை காப்பாற்றிடுறாங்க. இதை கூட அந்த நண்பருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, இப்படியே அம்மாவை காப்பாற்றி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு அங்கே இருக்கிற ஆம்புலன்ஸ் வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒன்றும் கவலைப்படாத நம்ம சேனலில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி போட்டு தோளில் தட்டி கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்துருக்கீங்களா அவ்வளோ மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டே இல்லை எங்கள் கூட வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ கேட்குறாப்புல, எப்படி நான் அவங்க கூட வரது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் இருக்கிறேன்டா பார்த்துக்கிறேன்டா இதை பற்றி கவலைப்படாத அப்படியே ரொம்ப ஜாலியாக பேசுகிறாப்புல. பழைய மாதிரி இல்லை நான் எல்லாம் மாறிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு ஜாலியாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இந்த அப்பப்போ கதாநாயகி அவங்க ஃபேமிலியோட குரூப்பை பொண்ணை வேலைக்கு விட்றதுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த இன்வைட் பண்ணிக்கப்பலாம் நம்ம ஹீரோ அவங்க ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்க சொல்ல
உடனே அவரோட ஃப்ரெண்டு ஃபோன் போட்டு பேசிட்டு இருக்க சொல்ல அந்த பொண்ணு கோச்சிட்டாருதான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஊருக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி கொடுத்துட்டு அவர் கிளம்புறாப்லாம். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கிளம்பிடுவார் நம்ம ஹீரோ. வந்ததுக்கப்புறம் நைட் டின்னருக்கு அவர் நண்பர்கள்லாம் வீட்டுக்கு வராங்க. எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் நண்பர் கிளம்பி போகிறவர். கிளம்பி போனதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கதாநாயகி பத்திரம் உள்ளே இறக்கப்பட்டு அவங்களோட பேரண்ட்ஸு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் தான் படத்தில் சீனே ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு சேர்ந்து 2 பேரும் பொண்ணு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பாகல்பாராக போகிறாங்க. அங்கே ஒவ்வொரு பொண்ணாக பார்க்குறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பேசுறதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ கூட இருக்கிறவங்க கேர்ள்ஸில் கலந்துக்கிட்டு போகிறாங்க. எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்ன பேசுறது எப்படி பேசுன்னு தெரியல. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறார், டே பாலும் உன்னோட மேனேஜரை மாற்று, அவனோட சேஞ்சஸ் என்னோட மூஞ்சில் எல்லாத்தையும் சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை என்ன பண்ணுறாரு, இவர் வாக்கிங் கூட்டிகிட்டு போவோம், ஜாக்கிங் கூட்டிகிட்டு போவோம், சோடா பாட்டில் கழட்டி வீசிட்டு கான்டாக்ட் சப்போர்ட் அப்போ தண்ணி சூப்பராக சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி சும்மா ஜம்முன்னு ஆக்குறாப்புல. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தா ஹீரோவோட பயங்கரமாக இருக்காருன்னு பார்த்துக்கிங்களா, ஜம்முன்னு ரெடி ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறாப்புல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. போனதுக்கப்புறம் அங்கே தான் இந்த கதாநாயகியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த அங்கே இருக்கிற பாட்டி என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை பார்த்து சுந்தரிங்கிறாங்க. பாட்டி சுந்தரேஷ்னு சொன்னோம்னா நம்ம கதாநாயகனோட ஃப்ரெண்டு. அவரை பார்த்தோன்னா அவருக்கு அளவு முழு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொமான்ஸ் போயிட்டு சொல்ல உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃபோனை போட்டு இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டேன், அவள் தான் உலகத்துக்கு மிகப்பெரிய தேவதை அப்படி அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்ணுறா. அப்படி சரி இப்படி தான் தாண்டி ஆடணும், அப்படியே நீ பேச்சு கொடுன்னு சொல்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே அங்கே இருக்கிற பசங்கிட்ட அதை வாங்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து நம்ம ஹீரோ கூட இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, கேர்ள் ஃப்ரெண்டு அவன் இவன் பேசிகிட்டே கிடக்குறான், தாண்டி ஆடிட்டு இருக்கா சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்க சொல்ல யார் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டுமே அவன் அப்படியே கரண்ட்டு போகுது டாக்குன்னு. கரண்ட்டு போனதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சுது. ரெண்டாச்சும் கேட்க கரண்ட்டு போயிடுச்சு மச்சி, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை கட்டாகி போயிடுச்சு. அதுக்கடுத்தால பேசிகிட்டு இருக்க சொல்ல இந்த மாதிரி இப்படி பார்த்தா புகழ்ந்து பேசுகிறாங்க கதாநாயகி பற்றி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் தம்முடிச்சு இருப்பார் போல். உடனே பக்கத்தில் கதை தகுறாங்க. கதை வந்து யாருன்னு பார்த்தா நம்ம கதாநாயகி. அப்புறம் என்ன இப்போ நீங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல சரி நம்பர் வாங்கிக்க தயவுசெய்து ஒரு தம்மடிக்கிற மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்பரை கொடுத்து கிளம்பிடுறாங்க கதாநாயகி. இவருக்கு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அங்கே ரோட்டில் பார்த்துட்டு சொல்ல நம்ம கதாநாயகி கையை பிடிச்சிட்டாங்க. அந்த பாட்டி உடைய கையே மாட்டேறாங்க. அப்போ இவரோட ஃப்ரெண்டு தான் வந்து கையை பிடிச்சி இழுத்து விட்டு கையை பிரித்து விட்டு அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவரும் போயிடுறான். போனதுக்கப்புறம் சொல்கிறான் என்ன எல்லாம் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை சொல்லலாம் டேட்டிங் அப்படின்னு நான் டேட்டிங்னு சொல்கிறான். சொன்னோம்னா சரி அவர் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஃபோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அப்படியே போயிட்டுருக்குது ஒரு ஸ்டோரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவங்க அக்காக்களை கூட்டிகிட்டு நேராக ஷாப்பிங் மால் போகிறாங்க. அந்த ஷாப்பிங் மாலில் ஏப்பா இங்கேயும் பொண்ணு பார்க்க அனுப்பிச்சிருக்கீங்களா, சரி அந்த பொண்ணை வந்து தொலை சொல்லுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார் ஹீரோ. இந்தியன் பெட்டு கேப்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃபோனை போல ஏன் இந்த மாதிரி ஷாப்பிங் மாலில் இருக்குன்னு சொல்ல நானும் அங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கை காட்டுறாப்புல. கை காட்ட பிறகு ஒன்றுக்கு சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யார் வர்றான், நீ அவளை பார்க்கணும் சொல்கிறாப்புல. சரின்னு வெயிட் பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கானா இங்கே தானே இருந்தேன், இங்கே போனது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோ அங்கே ஓரமாக நின்றுட்டு குளிங்கிறாப்புல. அவங்க அக்காங்கெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா இங்கே நிற்கிறீங்க அக்கா ஒன்றா சும்மா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சொல்ல அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க ஒரு ஷாக்கிங். ஆல்ரெடி கதாநாயகிக்கும் நம்ம ஹீரோவும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு ஃப்ளாஷ் பார்க்க போடுறாங்க டக்குன்னு. அப்படியே ஒரு ஷார்ட் அடிச்சு நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் நேரம் ஹீரோ வீட்டுக்கு வராது. அவங்க அக்காவை சொல்கிறாங்க டீ பேசாமல் ஃப்ரெண்டு கூட சொல்லி தொலைச்சிக்க வேண்டியதானே, இந்த மாதிரி ஆல்ரெடி கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் அவன் கேட்கும்போது சொல்லிக்கலாம் எப்படி அசால்ட்டாக விட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து இது ஃப்ரெண்டோட சேர்ந்து சாக்கிலாஸுக்கு சொல்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தெரியும் போல மேட்டரில் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணதெல்லாம் ஏன்னா விட்டு போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி திட்டு அப்படியே அவர் ஹீரோட ஃப்ரெண்டு. அதுக்கு அடுத்த சீனில் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்களா இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நேராக அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறப்ப அங்கே போய்ட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகி அங்கே தான் இருக்காங்க. அவங்க வெளியே நின்றுட்டு இருக்கிறா. அப்படி ஏதாச்சும் கதாநாயகி வர்றாங்க. வந்து பார்த்தோன்னே ஒரே ஷாக்காக இருக்காங்க. என்ன இவன் இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இவங்களும் போய் பேச்சு கொடுக்குறாங்க. என்ன ஏதாவது சண்டையானாலும் டைவர்ஸ் ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல பார்த்து பேசணும் தான் வயசு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது தான் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே இந்த நான் கார்டுங்க இந்த டாக்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்ல அவன் அவங்க செஃப்பாக இருக்குங்க மாதிரிலாம் சொல்கிறான். சரி நம்பர் கொடுங்க நம்பர் கேட்க சொல்ல சரி என்ன அந்த பொண்ணுன்றா யார் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு சிரிப்பு நல்ல நம்பர் கேட்கல அப்படின்னு சொல்லி போட்டு இவனுக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் மூஞ்சில் ஒரு புண்ணு கட்டதே போகிறோம். ஏன்னா அந்த பொண்ணு இருக்கும்போது நம்பர் கேட்டு தப்பாக இருக்கும்ல. அப்புறம் நம்ம ஹீரோ பெருமிச்சு விட்றா அப்படி நல்ல வேலை நம்பர் கேட்கல. அவர் இருக்கும்போது
ஃபஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு இவன் கை தட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் யார் நம்ம இவரோட ஃப்ரெண்டு அவன் நேரம் கிட்ட நேரம் ஃபோனை போட்டு இந்த மாதிரிலாம் மணி நாளாகி போச்சு, அவன் வெளியே கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் பண்ணுறான்னு சொல்லி கட் பண்ணிடுறாப்புல. அடுத்த சீன் பண்ண இப்போ வருது, நம்ம ஹீரோக்கு ஃபோனை போட்டு கதாநாயகி நம்ம என் கூட வேலை செய்ய எமர்ஜென்சி வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே நம்ம ஹீரோன்னு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் உதவி செய்கிறாப்புல. அவ்வளோதான் முடிஞ்சது, அவருக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி போட்டு உதவி செய்கிறாப்புல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி. அதுக்கப்புறம் எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி சரி வாங்கன்னு கூட்டிகிட்டு போக சொல்லி டக்குன்னு வழி கொடுக்குறாங்க கதாநாயகி. உடனே நம்ம தாங்கி பிடிக்கிறாரு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கே போய் கடையில் போய் கொண்டாட்டியே சாப்பிட்றாங்க. இதை நம்ம இதோட ஃப்ரெண்டை எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்துட்டு சொல்ல அவருக்கு கோவமாக திடீர்னு தெரியாத மாதிரி வந்து பேச்சு கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரே ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேர்த்துக்குள்ளேயும் மூஞ்சி உரைச்சிக்கிறாங்க. திடீர்னு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு பயம் வந்துடுது, என்னடா ஒரு வேலை அவன் தட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. யார் ஹீரோட ஃப்ரெண்டு கதாநாயகன் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் தான் கதையாக ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஃப்ளாஷ்பேக் போடுது. அந்த ஃப்ளாஷ்பேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் கேம்ப் ட்ரைனிங்காக போயிருப்பாங்க. அந்த மெடிக்கல் ட்ரைனிங்கில் தான் நம்ம கதாநாயகன் சந்திச்சிருப்பாங்க. அந்த சந்திப்பு என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் காதலாம் வளர்ந்துருது. அதுக்கப்புறம் ஒன்றுக்குன்னா நல்லா பேசி அங்கிட்டு ஆட்டம் ஆடி நல்லா பழகிடுறாங்க. ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சதுக்கப்புறம் உடனே என்ன போகுது, நம்ம கதாநாயகன் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டா நான் ஓப்பனாக கேட்டு பார்ப்பேன். கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னங்கிறாங்க, இந்த இதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னு சொல்ல உடனே பேர் கேட்கும் சுந்தரின்னு சொல்ல குங்கும சுந்தரியானின்னு சொல்லி கேட்க இல்லைன்னு சொன்ன. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம ஹீரோனை கதாநாயகன் என்ன சொல்கிறாங்க, சரி எங்கள் அப்பா வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது சொல்லி போட்டு கிளம்பி போயிடுறாங்க நம்ம கதாநாயகி. அதுக்கப்புறம் வீட்டிலலாம் வந்து பேசி அக்காவெல்லாம் பேசி முடிச்சு ஒரு வகையில் முடிவு பண்ணி கல்யாணமும் ஸ்டார்ட் ஆகுது. கல்யாணமும் ஒரு வகையில் முடிஞ்சிருக்கு. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு போக வர சுத்தான ஒரே சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் சந்தோஷம் சங்கடமாகிடுது, சண்டை கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன டைவர்ஸ் ஆளுக்கு மியூச்சுவலாக பிரியுதுன்னு சொல்லி போட்டு ஒன்றா பேசி கையெழுத்தை போட்டு ஒன்றா பிரிஞ்சிடறாங்க. எல்லாருமே எல்லாம் மன்னிச்சுன்னு சொல்லி போட்டு கதாநாயகியும் மனமுறையும் மன்னிப்பு கட்டி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் அதோட முடிஞ்சிருது. ஸோ 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தனி காட்டு ராஜாவாக யாராப்ப இவ்வளோ தான் மக்கள் நடந்துச்சு, இவர் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு வாக் பண்ணால் சொல்கிறாரு நம்ம ஹீரோ. இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு கேட்டுக்கிறாப்புல. இது அப்படியே அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி கேட்டிருக்கு. ஸோ அதோட லாஸ்ட் பார்ட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகோட தம்பி அவங்க அம்மாலாம் வராங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே ரூமில் ஸ்டாஃபாக போடுறாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு படத்துக்கு வராரு. அந்த படத்துக்கு நம்ம ஃப்ரெண்டை கூப்பிடாமலே வராது. அதே மாதிரி ஃப்ரெண்டும் சொல்லாமல் வந்திருக்காங்க. தெரியாதனா மீட் பண்ணிக்கிறாங்க. கடைசியில் 2 பேரும் என்ன ஆகி வருது, இவங்களுக்காக தான் வந்திருக்காங்க போல கதாநாயகிக்காக. திரும்ப மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ உடனே 2 பேர்த்துக்கு ஒரு சண்டை. இதை பார்த்துட்டு இந்த கதாநாயகி இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க 2 பேரும் அப்படியே மறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேர்த்துக்குள்ள யாரும் தெரிஞ்சுக்கூடாதில்ல, இவன்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது கதாநாயகி தெரியாது. ஸோ அந்த மாதிரி பாக்கள் போய்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க பர்ச்சேஸ் பாருங்கள், நாங்கள் பார்த்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முறைச்சிக்கிறாங்க. அடிக்கிற மாதிரி போய்க்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியாக தேட்டருக்குள்ளே வந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பார்க்க கதாநாயகி ஒரு வருஷம் படம் பார்க்க அப்படியே போகுது. அப்புறம் கடைசியில் இவனை பற்றி அவனை கூட சொல்ல, அவனை பற்றி இவனை கூட சொல்ல, அவன் ஃப்ரெண்டே இல்லை அப்படி இப்படி ஆச்சு அப்படிதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு பாருக்கு வந்து 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. 2 பேரும் அப்புறம் தண்ணியும் குடிச்சிக்கிறாங்க. தண்ணியை குடிச்சு போட்டு வந்து கிளம்பி பாரிட்டு திரும்பவும் ஸ்கூல் பசங்க ஆட்டம் அடிச்சுக்கிறாங்க. அப்போ ரொம்ப காமெடியாக கட்டியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இப்போ நம்ம கதாநாயகி ஃபோனை போட்டு கான்ஃபரன்ஸ் போட்டாங்க 2 பேர்த்துக்கு. ஒருத்தவங்க போட்டால் பரவாயில்ல, 2 பேர்த்துக்கு போட்டால் என்னோட கான்ஃபரன்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி வெளியில் போகணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட 2 பேரும் சேர்ந்து வரேன்ட்டுறாங்க. அப்புறம் 2 பேரும் படத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கதாநாயகி படத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுது, படம் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு கதை சேர்த்து கிளம்பி போகிறாங்க. ஹீரோவோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஹீரோட ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கதாநாயகிக்கு கன்ஃபியூஸ் ஆகுது ஒரு கடத்தில். 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்க, 2 பேரும் நல்லா இருக்காங்க. நான் யாருக்கும் ஒரு கடவுளே எனக்கு நீயாவது ஒரு முடிவு சொல்லலாமே, நான் யாருக்கும் சூஸ் பண்ணுறது, நான் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கேன் அப்படின்னு கதாநாயகி குழப்பத்தோடு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனை குக் பண்ணுறது யார், நம்ம கதாநாயகி. சரின்னு சொல்லிப்பட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. வந்து பக்கையை கொடுத்து உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகியோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. அவன் தம்பியும் வந்துடுறாப்படி வந்து கலந்துருக்கு சொல்ல உடனே 2 பேரும் ஒன்றா பாட்டு பண்ணுறாங்க. எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க பாட்டுக்குள்ள. சரி என்ன கதாநாயகியோட அப்பா வந்துடுறாப்புல. அப்பா வந்ததுக்கப்புறம் ஒரே ஷாக்கிங் ஆகுது கதாநாயகிக்கு. அப்பா வந்துட்டீங்களாப்பா சந்தோஷப்படுறாங்க அவங்க பொண்ணு. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரே சங்கடமாயிடுது, எப்பறம் வந்தாங்க அப்படின்னு. ஓரளவுக்கு சந்தோஷம் வேறு வந்துட்டாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் உடனே அவங்க அப்பாட்ட அவங்க பொண்ணு
நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறேன். அப்படி என்னம்மா எக்ஸஸ்மெண்ட்டில் கூப்பிட்டு வச்சுருக்கேன், அதில் என்ன நான் அப்புறம் சொல்கிறப்பா, இப்போதைக்கு எதுவும் கேட்காதீங்க, என்ன நம்புங்கப்பா. ஓகேம்மா, ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க அப்பா அம்மா. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து எப்படி இருக்கீங்க, நான் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் விசாரிக்க வேலையில் எப்படி போகுது விசாரிக்கிறாப்புல, எல்லாம் நல்லா போகுது அங்கிள் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அந்த புதுசாக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அந்த நம்பரை கூப்பிட்டு விசாரிக்க நல்லா வழி போயிட்டு சொல்ல 2 பேரும் பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா எனக்கு சின்ன வேலையாக இருக்குது, நாங்கள் போகிறேன்னு சொல்லி போட்டு நம்ம கதாநாயகி விடாமல் கலந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் கதாநாயகி அந்த பக்கம் போடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர்த்துட்டு பேசுகிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ டைம் அவரோட ஃப்ரெண்டு கிட்டே சொல்கிறாரு அவங்க அப்பா, யார் கதாநாயகோட அப்பா, இந்த மாதிரி என் பொண்ணை நான் ஃபாரின் செல் பண்ண வேலைக்கு அனுப்பியிருக்கா முடிவு பண்ணியிருக்கேன், நான் அவர்கிட்ட கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சில விட்டாக சொல்கிறாப்புல. சொல்லிட்டு இருக்கும்போது சரி கொஞ்சம் ட்ரிங்க் வேணும்னு சொல்ல யார் கதாநாயகோட அம்மா உடனே 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. நான் போகிறேன் நீயும் போகிறேன், ஒரே 2 பேரும் ஒன்றா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாரில் உட்காந்து 2 பேரும் மொத்தம் அவள் வெளிநாடு போகிறான். 2 பேர்த்துக்குமே கிடையாது. சரி வா போவான்னு போட்டு அவங்க ஒரு கட்டிங்கை போட்டு சரக்கை ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு நேராக கதாநாயகிட்ட போய் நான் உனக்கா என்ன வேணா செய்வேன், நீ எனக்கு அவனுக்கா இதே கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன்னு 2 பேரும் மாற்றி மாற்றி டேலாக்காக பேசி தள்ளுறாங்கப்பா. அப்புறம் நம்ம கதாநாயகிக்கு ஒரே இரிட்டேஷன் ஆகிடுது. செஃப்பு கூப்பிடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப கதாநாயகி அந்த பக்கம் போக்க இவங்க விட்டவாடு இல்லை, பின்னாடியே தொலைச்சிட்டு வராங்க. கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்ருக்கோம் அவ்வளோதான், என்ன குடிச்சு கலாட்டம் பண்ணிங்களா சத்தம் போட்ட நம்ம கதாநாயகி அப்படியே இல்லை சந்தோஷமாக குடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கேயும் விடல, திரும்ப உள்ளே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் என்னை போய் டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை இதனால் நான் கவனிச்சிக்க முடியாது, நான் உன்னை தான் பார்த்துக்கிறேன், நான் நல்லா பார்த்துக்குறேன் அப்படி இப்படின்னு திரும்ப சண்டை கட்டேன். கடைசியில் 2 பேர்த்துக்குமே சண்டை ஆகிடுது. கடைசி சட்டையை பிடிச்சிக்கிறாங்க 2 பேருமே, சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போடுறாங்க 2 பேரும். கட்டி பண்டு விழுந்து எல்லாத்தையும் அங்கே இருக்க பொருளெல்லாம் நாசம் பண்ணி உடச்சி சுக்கு நூறு ஆக்குறாங்க 2 பேருமே. எவ்வளோக்கு எவ்வளோ சேதம் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு சேதம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ 2 பேரும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க சண்டையை கட்டிட்டு. அப்புறம் மயக்கம் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் மேலே வந்துருக்கிறாங்க. எழுந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி போட்டு வாட்டுன்னு வாழ்றாங்க. என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, உங்களை நம்மளை பார்த்துட்டு என்ன சொல்லணும், என் மேலே தப்பு இருக்குது, நான் உங்களோட இதை பற்றி என்ன பேசிக்க கூடாது, என் மேலே தான் தப்பு, என் மேலே தப்புன்னு சொல்ல கடைசியில் என்ன இப்போ வருது, இப்படி சொன்னால் எப்படி, நான் நல்லா பார்த்துக்குவேன் 2 பேரும் திரும்ப அதே வாய்ப்பு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ வருது, இது பேசாமல் நான் வெளிநாடு போய் தொலைஞ்சிடலாம், இங்கே இருக்கிறது பெஸ்ட்டு, எனக்கு தெரியாது, நான் அங்கேயே போகிறேன், வெளிநாடு போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு டிக்கெட்டை புக் பண்ணுங்க இப்போ அப்படின்னு சொல்லி போட்டு கதாநாயகி கிளம்பிடுறாங்க. அப்புறம் அங்கிள் என்னங்கிறாரு, என்ன 2 பேரும் ரிச்சராக இருக்கீங்க பற்றி இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கிளம்பி போடுறாங்க. இந்த இப்படி கேட்ப என்ன இப்போ வருது, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்க அவங்க அம்மா காணாமல் போயிடுறாங்க வீல்சரோட. ஈவினிங் வரைக்கும் தொலாவுறாங்க அங்கேயும் கிடைக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தா ஒரு வரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உட்காந்து பேசுகிறா அப்படி. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவங்க அம்மா கிடச்சிட்டாங்க பாரு, அம்மா கிடச்சி இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். நீ என்ன தான் இருந்தாலும் எனக்கு அம்மா கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு, எதாக இருந்தாலும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், என்ன தான் இருந்தாலும் நான் அந்த பொண்ணுக்கு நான் சரியானவன் கிடையாது, அந்த பொண்ணுக்கு சரியான ஆள் நீ தான், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்ல. இல்லை மச்சி எனக்கு அவள் செட் ஆக மாட்டான், இன்னும் நல்ல மனசுக்கு நீ தான் மச்சி, நீ தான் அவளை கட்டிக்கணும், இது சரியான ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்ல 2 பேரும் இதுக்கு முன்னாடி அடிச்சுக்கிறாங்க. உடனே கதாநாயகி வர இதுக்கும் அடிச்சுக்கிங்கடா அப்படின்னு போட்டு தலையை தட்டிக்கிட்டு வராங்க. அப்போ 2 பேரும் மறுபடியும் பேசிக்கிறாங்க. இல்லை இவன் தான் ஷூட் ஆகும் உனக்கு, அவன் தான் ஷூட் ஆகும், 2 பேரும் மாற்றி விட்டு கொடுத்துக்குறாங்க. ஐயோ சாமி நீங்கள் சொல்ல டயலாக்லாம் திரும்ப சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, எனக்கு நீங்கள் வீடியோ கொடுப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேங்க, சொன்னது திரும்ப சொல்லிட்டு இருக்கிறீங்க, எதாவது புதுசாக தான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கதாநாயகி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு இன்னும் ஒரு பொண்ணு கிராஸ் ஆகி வர்றாங்க. இந்த பொண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா சுந்தரின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவள் தான் அவள். இங்கே கீழே உட்காந்துருக்கிறது சாண்டி. ஸோ சுந்தரின்னு அவங்களுக்கு பெற்று பேர் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்கூலில் படித்த பொண்ணு நிஜமாகவே வந்துட்டா, அதாவது நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்காங்களே என்னன்னு தெரியல, பார்ப்போம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் யார் இந்த பொண்ணு கேட்க விட மாட்டேறாங்க. கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லுவேன். உடனே ஒரு கிளாஸ் பார்த்து பின்னாடி காட்டாங்க லைட்டாக. என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் சுந்தரன்னு சொல்லி போட்டு அந்த பாட்டி கையை பிடிச்சிடுறாங்க போல். ஆக்சுவலாக அந்த பொண்ணு தான் அந்த ஸ்கூலில் பாட்டு பாடின பொண்ணு. இந்த மாதிரி அவங்க செஃப்பாக இவங்க இருக்காங்க, கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஃபங்க்ஷன், அதனால் இவரோட ஃபேன் கதாநாயகியோட ஃபேனாக இருக்குது அந்த பொண்ணு, அந்த சுந்தரி, அந்த ஸ்கூல் சுந்தரி. சரி அதை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையிலே தெரிய வருது, ஓ உங்கள் பேர் என்ன கேட்க இந்த மாதிரி சுந்தரின்னு சொல்ல, நீங்கள் கும்பகோணத்தில் இருந்தால் கேட்க அவன் ஆமான்னு சொல்ல கடைசியில் ஒரு வழியாக பிடிச்சிடுறாங்க கதாநாயகி. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறாங்க சுந்தரி, ஸ்கூல் சுந்தரி என்ன பண்ணுறான், சரி நான் கிளம்புறேன் சொல்லிவிட்டு அப்படியே நைஸாக நிலவு பார்க்குறாங்க. நிச்சயமாக கிளம்புறேன் இருமா போகலாங்க இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கே கொசுக்கிட்டு தாங்க முடியாமல் கிட்ட வந்துட்டா போல். அப்புறம் எல்லாம் உண்மையும் பிளாஸ் பேக் போனதுக்கப்புறம் தான் தெரியுது. கடைசியில் சொல்கிறாங்க அவங்க டீச்சரு, அந்த பாட்டி தான் அவங்க டீச்சராக இருந்திருப்பாங்க போல் அந்த ஸ்கூலில். அதுக்கப்புறம் 2 பேர் பார்க்குறாங்க, இவ தான் சுந்தரியாட்டுக்கிடோ அப்படின்னு சொல்லி போட்டு 2 பேர் அப்படியே சந்தோஷமாக பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ஹாப்பி.
ஆனால் என்ன சொல்லியிருப்பான், 2 பேரும் நடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருப்பான். அப்புறம் மச்சி போடுறா சுந்தரி அப்போ வந்து இப்போ ரொம்ப அழகாக இருக்காடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிற பற்றியும் ஆமாடா அப்போ பார்த்து கூட ரொம்ப அழகாக இருந்தா இப்பயும் அப்படியே தான் வேறு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு இவளை போட்டு வர்ணிச்சு சொல்கிறாங்க. அப்போ 2 பேருமே கதாநாயகி முன்னாடி. கதாநாயகி பிடிக்கவே இல்லை. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோட ஃப்ரெண்டு பேச்சு கொடுக்குறாப்புல எப்படி. அப்போ 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி கேரக்டர் உனக்கு எப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி உங்கள் நண்பர் உங்களோட தோழி தானே, ரொம்ப நாள் கதை தான், நீங்களே வச்சு பாருங்க பேசுங்க என்னமோ பண்ணுங்க, எக்கடிக்கிட்டு நாசமாக போங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு கதாநாயகி கையை காமிச்சு கிளம்பிடுறாங்க. இவனுக்கு சரி போயிட்டு போகிறா விடு அப்படின்னு சொல்லி போட்டு நேராக அந்த சுந்தரக்கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி எப்படி இருந்தீங்க, எப்படி போயிடுச்சு எத்தனாலும் என் பேர் நான் எப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு ஆளுக்கு போய் பிரிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் இருந்து நம்ம கதாநாயகி பார்க்க அப்படியே முறைக்கிறாங்க. அதுக்கு நம்ம கதாநாயகி பிடிச்சிருந்தா திடீர்னு சுத்தரே பார்த்தோன்னு 4 வீட்டு எனக்கு அப்படின்னு முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிடுது கதாநாயகி, என்ன சொல்கிறது இல்லை. உடனே அவங்க வளைஞ்சு பேசிகிட்டே இருக்கிறாங்கப்பா, நிப்பாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் கதாநாயகி ஏய் திரும்பி பார்த்துட்டு சத்தம் போடுறாங்க. ஏன்னு சத்தம் போட உடனே 2 பேரும் ஒன்று சொன்னாங்க. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க, டைம் ஆச்சுடா வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவன் கூப்பிட்டா கூப்பிட்டு போகிறான், நீங்கள் பேசுங்க நம்ம பேசுவோம், வந்து தொலைங்கடா போகலாம்டா டைம் ஆகுது அப்படின்னு சொல்ல, நீங்கள் பேசுங்க அவன் எப்பயுமே அப்படி தான் அப்படின்னு சொல்ல, அவங்க உங்களை கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறாங்க, என்னென்னு போய் கேளுங்க வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சுந்தரியை சொல்ல, அவங்க 2 பேர்த்த கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இந்த ஸ்கூல் சுந்தரி இப்படி இழுத்துட்டு போகும்போது என்ன ஆகி போயிடுது, 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. ஸோ என்ன ஆயிடுது, ஒன்றாவே போயிடுறாங்க. இப்போ கதையில் என்ன ஆகி போயிடுது, ஸ்கூல் சுந்தரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லை நம்ம கதாநாயகி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களான்லாம் என்னன்னு காட்டவே இல்லை. ஏன்னா கதையோட முடிவை இந்த படத்தோட டைரக்டர் பிரியா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வாசகர்கள் கையிலேயே கொடுத்துட்டாங்க. 2 பேரும் ஒன்றா போனாலும் சரி, இல்லை தனியாக பிரிஞ்சாலும் சரி, இல்லை என்ன பண்ணாலும் சரி, அந்த கதையோட முடிவை கையிலேயே கொடுத்துட்டாங்க. கதாநாயகியோட போனாலும் சரி, இல்லை பழைய சுந்தரியோட கல்யாணம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதே எதுவுமே காட்டவே இல்லை. ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு கதையோட முடிவு நம்ம கையை கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட தான் படம் முடிஞ்சது. மீண்டும் நல்ல பற்றி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.